இப்ப நாம மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான 12 ராசியினருக்கு இந்த வாரம், அதாவது டிசம்பர் 14ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்றதை தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டின் 2 பிரபலமான ஜோதிட வல்லுநர்கள் நம் அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். முதலில் அவர்களை வரவேற்கலாம். முதலாவதாக உதாரண ஜோதிடர் திரு பீமராஜ ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அடுத்ததாக திருக்கோவிலூர் திரு ஹரிபிரசாத் சர்மா அவர்கள். வணக்கம். நமஸ்காரம். முதலாவதாக நம்ம நிகழ்ச்சியில மேஷ ராசியினருக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மேஷ ராசினருக்கு இந்த வாரம் நல்லதொரு வாரமா இருக்க போதா இல்ல உங்க கவனமா இருக்குமா? மேஷராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் உங்களை யாரெல்லாம் எதிர்பார்க்குறாங்களோ, நம்பி இருக்கிறார்களோ, உங்களுக்காக காத்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்யுங்க. பண உதவியோ அல்லது வழிகாட்டுறதோ அல்லது உபகாரம் பண்ணாலும் உபத்திரவம் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது. ஒருவேளை பணம் இல்லைன்னு சொன்னால் உடல் ஒத்தாசை பண்ணுறது, அவங்க கூட போய் நிற்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு யாருக்குன்னா அப்பாவுக்கு உங்களுடைய உதவி அப்பாவுக்கு தேவைப்படுது. அப்பாவோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை, எங்கேயோ அவர் ஊரில் இருக்காருன்னு சொன்னால் முடிஞ்சால் போய் பார்க்குறது அல்லது ஃபோன்லையாச்சும் பேசுறது. வயோதிகத்தில் இருக்காருன்னு சொன்னால் அவரை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போய் என்ன தேவை என்ன பிரச்சனை அப்படின்றது தான் பார்க்குறது. கூட பிறந்தவங்க அப்படின்ற லெவலில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். முடிஞ்சால் வெளியில் கூட நீங்கள் ஏதாவது தர்ம காரியங்கள் கூட செய்யலாம். அதெல்லாம் செஞ்சால் உங்களுக்கு ரொம்ப நல்ல மன திருப்தி உண்டாகும். தேவையில்லாத பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் காப்பாற்றப்படக்கூடியவர்களாக இருப்பீங்க. உங்களுடைய ராசியாதிபதி அஷ்டமத்தில் இருந்தார்னு பார்த்தோம். அவர் 9ஆம் இடத்திற்கு வந்தார். சூரியன் இந்த வாரத்தில் 9ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். சுக்கிரன் இந்த வாரத்தின் கடைசியில் 9ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். அப்போது 9ஆம் இடம் வலுக்கிறது. அந்த வீட்டு அதிபதி குரு 3லேருந்து அந்த இடத்த பார்க்குறார். அப்போ நீங்கள் தர்மத்தை கடைபிடிக்கணும், தர்ம காரியம் பண்ணணும் அப்படின்றது அர்த்தம். 1, 5, 9 இந்த தொடர்புலாம் வந்துடுச்சுன்னு சொன்னால் பொருளை பெருசாக ஈட்ட முடியாது. புண்ணியத்தை சம்பாதிக்கலாம், அருளை தேடலாம். அதனால் இந்த வாரத்தில் விரய சனி, 5ல் கேது இருக்கிறது, அப்படிப்பட்ட நிலை, அஷ்டமத்தில் சந்திரன் வரப்போகிற நிலை, இதெல்லாம் உங்களுக்கு மன உளைச்சல், கஷ்டம், பிரச்சனையை தரக்கூடாதுன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் ஒரு நபர் உங்களால் ஆதாயம் அடைஞ்சிருக்கணும், உங்களால் சந்தோஷப்பட்டிருக்கணும். இந்த ஒரு விஷயத்தை கடைபிடிங்க. இந்த வாரம் சாதகமாக இருக்கும். சார், மேஷ ராசினர் இந்த வாரம் எப்படி செயல்பட்டா நல்லதுன்றத ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து ரிஷப ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? ரிஷபராசி என்பர்கள் இந்த வாரம் நடக்கக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் எதையும் பிளான் பண்ண வேண்டாம். வழக்கமாக உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் நீங்கள் செஞ்சிட்ருங்க. அஷ்டமஸ்தானம் உங்களுக்கு வலுக்கிறது. 8ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் வரும்போது அதில் குறிப்பாக ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனே 8ஆம் இடத்திற்கு இந்த வாரத்தின் கடைசியில் தான் போகிறாரு. அப்படி போகும்போதே பலன்கள் தெரிஞ்சிடும். புதன், சுக்கிரன் இந்த கிரகங்கள்லாம் ஒரு வீட்டில் குறைந்த காலம்தான் இருப்பாங்க. அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பலனை உடனே தர ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் 8ஆம் இடம் வலுக்கிறது. இந்த வாரத்தில் சந்திரனும் அந்த இடத்திற்கு வரப்போகிறார். அதனால் பெரிய விஷயங்களெல்லாம் எதிர்பார்க்குறது, அதை பண்ணுறது, பிளான் பண்ணுறது, நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி தான் ஒன்று செய்யணும்னு நினைக்கிறது அப்படின்றதெல்லாம் வேண்டாம். மிகப்பெரிய பொருளாதார விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறது, முதலீடு பண்ணுறது, கடன் கொடுக்கறது, சொத்து வாங்கிறது, விற்கிறது, கல்யாண விஷயம், இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அன்றாட பணிகள் இந்த வாரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் படிப்பு, வேலை, அதெல்லாம் ஃபேமிலி பார்த்துக்கிறது, குடும்பம் நடத்துறது, அதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக போகும். முக்கியமான விஷயங்களில், பெரிய விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன நடக்குதோ அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு மனநிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் போதுமானது. இந்த வாரத்தில் பிரச்சனை எதுவும் கிடையாது. மேலும் ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தை தொடங்கும் போது ஒவ்வொரு நாள் காலையிலையும் 6லேருந்து 7 அந்த கிழமை நாதனுடைய ஹோரை தான் வரும். அந்த நேரத்தில் உங்களுக்கு முடிந்த வழிபாட்டை வைத்துக்கொண்டு அதன் பிறகு நாளை தொடங்குங்க. இந்த வாரம் சாதகமாக இருக்கும். சார், ரிஷப ராசியை தொடர்ந்து மிதுன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? வீட்லையும் வெளியையும் அவங்களுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்க போகுது சார்? மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கும். உங்களுடைய வேலைகள்லாம் சிறப்பாக நடக்கும். மற்றவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மற்றவங்களோட மிங்கிள் ஆக முடியும். மற்றவங்களோட சேர்ந்து படிக்க முடியும், சேர்ந்து வேலை பார்க்க முடியும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட அங்கே ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்கக்கூடியவங்கெல்லாம் போய் உட்காந்து பேசிகிட்டே இருப்பீங்க. ஒரு கோயிலுக்கு போனால் அங்கே உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் வந்துடுவாங்க. ஒரு வாக்கிங் போனால் கூட அங்கே 4 பேர் பார்த்துருவாங்க. அதுபோல் மற்றவங்களுடைய தொடர்பு உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அது பாசிட்டிவாக இருக்கும். உங்களுக்கு சில டைமில் அப்படியே ஒரு சர்ப்ரைஸாக கூட இருக்கும். நீங்கள் பார்க்கணும்னு நினச்ச நபர்கள்லாம் கூட பார்க்க முடியும். கணவன் மனைவி அந்யோன்யமாக இருப்பீங்க.
காதலை திருமணத்திற்கு கொண்டு போய் முடிக்கணும்னு சொல்லி பியூராக நீங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க, ஃபேமிலிக்காக அவங்களுடைய அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப வருஷமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தால் அந்த விஷயங்கள்லாம் கூட பேசலாம். இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். 7ஆம் பாவம் மிகச்சிறப்பாக நிறைய கிரகங்கள் வந்து உங்களுக்கு பலன் தரப்போகிறது. அந்த 7ஆம் பாவத்தை ராசியில் இருக்கக்கூடிய குரு பார்த்து இன்னும் அதை ஊக்குவிக்கிறார். அதனால் திருமண விஷயங்கள், திருமண மாணவர்களுக்கு அந்யோன்யம், அதுபோல் பொதுவாக மற்றவங்களோட சேர்ந்து நீங்கள் எல்லா விஷயங்களையும் சிறப்பாக பண்ணுறது, இதெல்லாம் சிறப்பாக இருக்குது. சார், மிதுன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். பூச்சிதா வேலூர்ல பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 19/12/2000 மதியம் 1:56 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஐயா, எனக்கு ராகு திசை நடப்பதால் திருமணம் செய்யக்கூடாதுன்னு சிலர் சொல்கிறார்கள். ராகு திசை இன்னும் எத்தனை ஆண்டுகள் இருக்கிறது? எனக்கு திருமணம் எப்ப நடக்கும்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் வந்து அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதம் கன்னி ராசியில் பிறந்திருக்காங்க. லக்னமே ராசி, ராசியே லக்னமும் கன்னியாக இருக்கிறது. அப்போ இந்த லக்னத்திற்கு 7ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய வீட்டிற்கு அதிபதி குருவாக இருக்கார். அவர் 9ஆம் இடத்துல இருக்கார். அப்போ ரொம்ப நல்லது. கல்யாணத்தில் இந்த மாதிரி குழப்பம்லாம் வரவே கூடாது. ஆனால் அந்த குரு வக்ரமாக இருக்கார். ரெண்டாவது அந்த குரு வந்து சனியோடு சேர்ந்திருக்கார். அப்புறம் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குடும்பம் அமையணும். அப்படி பார்க்கும்போது அந்த அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடியவர் 7க்கு 2ஆம் இடம்ன்றது நம்ம பார்ப்போம். அப்பப்போ அந்த செவ்வாய் லக்னத்திற்கு 2ஆம் இடத்துல இருந்து கொண்டு இருக்கார். இந்த 7ஆம் அதிபதியும் இந்த குடும்பாதிபதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் 6, 8ஆம் பாவத்தில் இருக்காங்க. அதனால் இந்த பொண்ணுக்காக கல்யாண விஷயத்தை ஆரம்பிக்கும்போது தேவையில்லாத குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்படுகிறது அப்படின்றத சொல்லலாம். நீங்கள் வந்து மிஸ்கைட் பண்ணப்படுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்புறம் இந்த குழந்தையோ அல்லது நீங்களோ பெற்றோரோ வந்து தெளிவாக இருந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறதுக்கான விஷயத்த சூரியன் தான் கொடுக்கணும். எந்த ஜாதகமாக இருந்தாலும் அதில் சூரியன் முக்கியமாக பலமாக இருக்கணும். சூரியன் கேதுவோடு சேர்ந்திருக்க, அதே கலத்திராதிபதி குருவுடைய வீட்டில், அதாவது 4ஆம் இடத்துல தனுசில் இருக்கார். அதனால் உங்களுக்கு இப்போ இருக்கிறது குழப்பம்தான். தேவையில்லாமல் உங்களுக்கு வந்து தவறான வழிகாட்டுதல், ஆலோசனை தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி நீங்கள் திருமண விஷயத்தை தாராளமாக ப்ரொசீட் பண்ணலாம். திருமணம் நல்லபடியாக நடக்கும். திருமண வாழ்க்கை கூட நன்றாக இருக்கும். ஏன்னா கலத்திர காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் இந்த லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல தனித்து இருக்கார். தன்னுடைய நட்பு கிரகத்தின் வீட்டில் இருக்கார். சனி வக்கரமாகி குருவோட சேர்ந்தாலும் சுக்கிரனுடைய ரிஷபராசியில் இருக்கார். சனி சுக்கிரனுடைய பரிவர்த்தனை இங்கே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த லக்னத்திலேயே சந்திரன் இருந்து சுயச்சாரம் பெற்று அவர் வந்து 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றார். அதனால் வந்து அந்த திருமணத்திற்கு நல்ல ஒரு வரன் கிடைக்கும். திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். திருமணம் இப்போ ஆரம்பித்ததிலிருந்து நீங்கள் பார்த்து ப்ரொசீட் பண்ணி நடத்தி முடிக்கிற வரைக்கும் கூட உங்களுக்கு வந்து குழப்பங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும். திருமணம் ஓரளவுக்கு செட்டில் ஆகிற வரைக்கும், கல்யாணம் 1 வருஷம் வரைக்கும் கூட நான் இதை சொல்லலாம். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போது தேவையில்லாத மற்றவங்களால் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் பாதிக்கப்படாத அளவிற்கு நல்ல பையன், நல்ல குடும்பம் நம்ம வந்து பண்ணிக்கலாம். திருமணத்துக்கு அப்புறம் கூட இது போல் பிரச்சனைகள்லாம் வந்தாலும் கூட அதெல்லாம் சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு தெளிவாக இருந்து இந்த பொண்ணுக்கு திருமண விஷயங்களை பார்க்கலாம். தசாபுக்தி நீங்கள் கேட்ட மாதிரி ராகு தசை அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ நாள் இருக்குன்னா 2015ஆம் ஆண்டு தொடங்கி 2033ஆம் ஆண்டு 18 வருஷம் ராகு தசை. இப்போ வந்து இந்த பொண்ணுக்கு 24 வயசு, 25ஆவது வயசு இது. அப்போ 2033ன்னு சொன்னால் இன்னும் ஒரு 8 வருஷ காலம் நீங்கள் வந்து இந்த ராகு தசை முடியறதுக்காக காத்து இருக்கிறீங்கன்னு சொன்னால் அதில் எந்த அர்த்தமும் கிடையாது. திருமணம் எப்போ நடக்கும், ராகு தசையில் பண்ணலாமா அப்படின்ற விஷயங்களை வந்து அண்ணா தெளிவாக சொல்லுவார். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னால், அதாவது திருமணம்ன்றது ஜாதகத்தில் எப்போ நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும்போது இந்த வயசில் தான் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அப்பப்போ அண்ணா சொல்கிற மாதிரி காலதேச வர்த்தமான கணக்கு சொல்லுவார்ல, அதை அனுசரித்து தான் நம்ம சொல்லுவோம். அப்போ ரியலாக என்ன இருக்குன்னா, ஒரு பொண் வந்து பருவம் எய்திட்டால் அப்படின்னா உடல் ரீதியாக மன ரீதியாக திருமணத்திற்கு தயாராகிவிட்டால்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். அதனால் இந்த ராகுதசை முடிகிற வரைக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்து 20 வயசு தான் ராகுதசை வந்ததுன்னா அப்போ 40 வயசில் கல்யாணம் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் இது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் குரு சனி சேர்க்கை 2 பேரும் வக்ரகதியில் இருக்கிறது, சூரியன் கேது இருக்கிறதுனால குழப்பங்கள் வரதான் செய்யும். அதை மீறி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து திருமணத்தை திருப்தியாக செய்யுங்க. திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சார், ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னே சொல்லலாம் சார் இந்த நேயருக்கு. ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. இப்ப இந்த நேயர் கேட்டிருக்காங்க, ராகு திசையில திருமணம் செய்யக்கூடாதுன்னு சிலர் சொல்றாங்க. அப்படி சொல்றதுக்கான காரணம் என்ன? உண்மையா அப்படி ஒரு காரணம் இருக்கா?
நிச்சயமாக அந்த மாதிரி காரணம் எதுவுமே கிடையாது. இது முதல்ல தவறான கருத்து. 7ஆம் பாவத்திலே ராகு இருந்தால் கூட ராகு திசையில் கல்யாணத்தை பண்ணலாம். இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ராகுவிற்கும் இந்த பெண்ணுடைய திருமணத்திற்கும் சம்மந்தமே இல்லை. அவர் என்னென்ன சொன்னார்னா, சூரியன் கேத்துவை சொன்னார், குரு சனியை காம்பினேஷனை சொல்லியிருக்கார். இதுதான் அதே மாதிரி செவ்வாயினுடைய பிளேஸ்மெண்ட்டை வச்சு சொல்லியிருக்காரே தவிர ராகு திசை நடக்கிறதுனால உங்களுக்கு குழப்பம் வருங்கிற வார்த்தையை சொல்லவே இல்லை, குழப்பத்துக்கே சொல்லலை. அப்போது ராகுவானவர் இந்த பெண்ணோட ஜாதகத்தில் எங்கே இருக்காருன்னு பார்த்தோம்னா 10ஆம் பாவகத்தில் இருக்கிறார். 10ஆம் இடம்ங்கிறது ஜீவனஸ்தானத்தை பற்றி சொல்கிறது. ஜீவனம்னா என்ன அர்த்தம்? உத்தியோகம் மாத்திரம் இல்லை, வாழ்க்கையே அதுதான். வாழ்க்கையை செட்டில் பண்ணிக்க வேண்டிய ஒரு டைம். நான் வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டுனா நான் செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பேன், செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த செட்டில்மெண்ட் அப்படிங்கிறத கொடுக்குறதே 10ஆம் பாவம் தான். முதல்ல கல்யாணம்ங்கிறது நடந்தால் தான் நீ வாழ்க்கையில் செட்டில் ஆனதாகவே அர்த்தம். ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டோன்னு அர்த்தமே கிடையாது. எல்லாம் நல்ல உத்தியோகம் இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது, கல்யாணம் ஆகலாம், நீ எங்கேருந்து செட்டில் ஆனேன்னு அர்த்தம்? அனர்த்தமாயிடும் இல்லையா? அப்போது அதே மாதிரி ராகு திசையில் திருமணம் செய்யக்கூடாதுன்னு எங்கேயுமே ஜோதிட சாஸ்திரப்படி சொல்லவே இல்லை. ஏன்னா ராகு மொத்தம் 18 வருஷம். ஒருத்தருக்கு உதாரணத்திற்கு ஒரு 25 வயசில் வருதுன்னே வச்சுப்போம். அப்போ தான் கல்யாணத்துக்கு ஜாதகம் எடுக்கிறாங்க, ஜோசிகிட்ட போய் பார்க்குறாங்க, இப்போ தான் ராகு திசை ஆரம்பிச்சு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் மொத்தம் 18 வருஷம்னா இப்போ 43 வயசில் அவருக்கு போய் கல்யாணம் பண்ண முடியும்? அந்த மாதிரிலாம் எந்த கான்செப்டுமே கிடையாது. இந்த பெண்ணை பொறுத்தவரை ராகு திசை என்பது கண்டிப்பாக வளர்ச்சியைத்தான் தரும். 10ஆம் பாவகத்தில் இருக்கிறது. கன்னியா லக்னத்துக்கு 10ஆம் பாவகம், அதுவும் மிதுனத்தில் போய் உட்காந்துட்டு இருக்காருன்னும் பொழுது ராகு நல்ல நாலேஜை கொடுப்பார். நல்ல ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட ஒரு வேலையிலே ஏன் இதுக்கு எப்படின்னு அனுபவித்து அதை ஆராய்ந்து செய்யக்கூடிய பணி திறமையை கொடுப்பார். எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளக்கூடிய திறமையை கொடுப்பார். ராகுனாலே ஏதோ கெட்ட கிரகங்கிற மாதிரி தீர்மானம் பண்ணக்கூடாது. இந்த பெண்ணை பொறுத்தவரை இப்போ நடக்கிற நேரமே நன்றாகத்தான் இருக்கிறது. 7ஆம் பாவாதிபதி குரு பாக்யஸ்தானத்தில் இருக்குன்னு சொல்லிட்டார், வக்ரகதியில் இருக்குன்னு சொன்னார். கூட சனியும் சேர்ந்து வக்ரகதியில் இருக்குன்னு சொன்னால் வக்ரத்துக்கான பலன் என்னன்னு சொன்னால் எந்த கிரகமுமே ரிவர்ஸில் போகாது. வக்ரம்னு சொன்னால் அதனுடைய வேகம் என்பது குறைவாக இருக்கும். அப்போது டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அது கொஞ்சம் நிதானமான பலனை தருகிறது. அப்போ நிதானமாக பார்க்க வேண்டிய சூழலில் இருக்கா. ஆனால் இப்பயே இந்த பொண்ணுக்கு வயசு கிராஸ் பண்ணிகிட்டே இருக்கு இல்லையா? கிட்டத்தட்ட இப்போயே 25 வயசுங்கிறது ஆயாச்சு. அப்போ இது சரியான டைம் தான். இந்த டைமில் எடுத்திங்கன்னா அழகாக அவசரம் இல்லாமல் அலசி ஆராய்ஞ்சு ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணிட முடியும். திருமண வாழ்க்கை என்பது மிகச் சிறப்பாகவே இருக்கும் அந்த பெண்ணிற்கு. ராகுவினால் அந்த பெண் வளர்ச்சியைத்தான் காணப்போகிறாரே தவிர ராகு திசை கண்டிப்பாக கல்யாணத்தை டிஸ்டர்ப் பண்ணாது. ஆனால் அதே நேரத்தில் அவர் சொன்ன மாதிரி சுற்றி இருப்பவர்கள் குழப்பலாம். ஏதாவது ஒன்று இப்போ நல்ல பையனாக வந்தால் கூட அந்த பையனை அந்த குடும்பத்தில் போய் சம்மந்தம் பண்ணுற யாராவது சொல்லலாம், அவங்க வீட்டில் அவங்க அம்மா வாயாச்சே அப்படின்வாங்க. அவங்க அம்மா சண்டை போட்டுகிட்டே இருப்பாளே, உன் பொண்ணை நல்லபடியாக வாழ விட மாட்டான்னு யாராவது ஏதாவது குழப்பிக்கொண்டே இருப்பார்கள். அதனால் இந்த பெண்ணை பொறுத்தவரை கன்னியா லக்னத்திலே பிறந்திருக்கிறார், கன்னியா ராசின்னு சொல்லிட்டார். ஆக உன்னால் தெளிவாகவே முடிவெடுக்க முடியும். ஒருத்தரை பார்க்கும்பொழுது அவங்களோட ஃபேஸ் ரீடிங்கிறத பண்ண முடியும். அடுத்தவர்கள் என்ன மாதிரி மனநிலையில் இருக்காங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும். அந்த பெண் அந்த அப்பா அம்மாவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவங்கள பார்த்த உடனேயே இந்த குடும்பம் நமக்கு சரியாக வரும் வராதுங்கிறத இந்த பெண்ணாலேயே தீர்மானிக்க முடியும். உனக்கு ஃபஸ்ட்டு இன்ட்யூஷன் சொல்கிறாங்க இல்லையா, முதல்ல என்ன இன்ட்யூஷன் தோணுதோ அதன்படி செய். மற்றவர்களோட ஆலோசனை கேட்காது. எல்லாத்தையும் பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் கேட்டுக்கோ. அப்பா அம்மா சொல்கிறத கேட்டுக்கோ. மற்றவர்கள் அந்த உறவினர் இப்படி சொன்னால் இவன் அப்படி சொன்னாங்கிறதெல்லாம் கேட்காது. ஏன்னா இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறது தான் ஜாதக ரீதியாக சொல்லிட்டார். ஏன்னா 4ஆம் இடத்துல போய் ஒரு சூரியன் கேத்துவனுடைய சேர்க்கை, சூரியன் 12ஆம் பாவத்திற்கு அதிபதினு வரும்பொழுது உறவினர்களால் குழப்பம் என்பது சேரலாம். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. உலகம் ஒன்று ஒருத்தர் சொல்லிட்டு தான் இருப்பான். ஆனால் யாரும் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்ல போகிறதில்ல. நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவங்களால முடிஞ்ச அட்வைஸை சொல்கிறாங்கிற பேர்வையில் நிறைய பேர் குழப்பவா தெரியுமா? ஒருத்தர் அப்படியா இதை ஏன் இவ்வளோ பெருசு பண்ணுற, இது இப்படி பண்ணாது, இது ஷார்ட்டாக பண்ணால் இவ்வளோ செலவு தான், செலவு கம்மியாகும், அப்படி இப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறோங்கிற பேரில் அந்த செயலையே செய்ய விடாமல் தடுத்து விடுவார்கள். அந்த மாதிரி குழப்பங்களுக்கெல்லாம் இடமளிக்காமல் உங்கள் சொந்த முடிவு எடுங்க. கண்டிப்பாக ராகு திசை என்பது நல்ல பலனைத்தான் இந்த பெண்ணிற்கு தரும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லைம்மா. சார், நம்ம நிகழ்ச்சியின் மூலமாக இந்த ஜாதகக்காரருக்கு ரொம்ப அழகாக புரிய வச்சிருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். நேர்களே, அடுத்ததாக கடக ராசியினருக்கு வரக்கூடிய வாரம் எப்படி அமைய போகுதுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ் சார் சொல்லுங்க, கடக ராசியினருக்கு வரக்கூடிய வாரம் சிறப்பான வாரமா இருக்க போதா இல்லை அவங்க கவனமா இருக்கணுமா? கடகராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்க போகிறது. நீங்கள் ஏதாவது புது முயற்சி செய்யணும்னா அதற்கு உகந்த வாரம். ஏதாவது புதுசாக கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதற்கு உகந்த ஒரு பலன்லாம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் பாவத்தில்
புதன், சுக்கிரன், சூரியன் இத்தனை கிரகங்கள் சேர்ந்து இருந்து இந்த வாரம் தொடங்குகின்றது. சூரியன் அப்புறம் 6ஆம் இடத்திற்கு போவார், சுக்கிரன் வாரத்தின் கடைசியில் போவார், புதன் அப்போ கூட 5ஆம் இடத்தில் தான் இருந்து கொண்டிருப்பார். அதனால் வித்தை, விளையாட்டு, கல்வி, தொழில் அதுபோல் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை வந்து சிறப்பாக கற்றுக்கிறதுக்கான வாரம். நன்றாக கற்று தேர்ந்தவர்கள் வந்து பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு அரங்கேற்றம் பண்ணுற மாதிரி அதை வந்து நீங்கள் அரங்கேற்றுறது. நீங்கள் ஒரு பிஸ்னஸ்க்காக ஒரு ட்ரைனிங் போயிட்டு வந்தீங்கன்னா அதை ஸ்டார்ட் பண்ணுறது. அப்படியாக இந்த வாரத்தில் எதையும் சிறப்பாக கற்றுக்கொள்வது, அதனால் பயனடைவது அப்படின்ற பலன் இருக்கிறது. ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனுடைய நிலையம் கூட ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது உங்களுக்கு ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்த வாரம் இருந்து கொண்டிருக்கும். தேவையில்லாத குழப்பம், இடையூறுகள்லாம் வந்து இப்போது கேது, ராகு 2 இடத்துல இருக்காங்க. அதனால் அப்பப்போ ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னா அது கூட இந்த வாரத்தில் உங்களுக்கு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு உங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல வாரமாக அமையப்போகுது. சார், கடக ராசியை தொடர்ந்து சிம்ம ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? வீட்லையும் வெளியையும் அவங்களுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்க போகுது? சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் அனுகூலமாக இருக்கும். வாரம் தொடங்கும் போது ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு 4ஆம் பாவத்தில் சந்திருக்கிறார். அப்புறம் அவர் 5ஆம் இடத்திற்கு போக போகிறார். அதாவது கார்த்திகை மாதம் முடிந்து மார்கழி மாதம் தொடங்குகின்றது. மார்கழி மாதம்னா நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை வந்து செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அதில் சிம்ம ராசிக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து ஏதாவது நல்ல விஷயங்கள், சுப காரியங்களுக்கு வந்து அதுக்கான இதெல்லாம் குறித்து பண்ணணும். மற்றபடி ஏதாவது நல்ல விஷயங்கள்லாம் செய்யணும்னா தாராளமாக செய்யலாம். காலபுருஷ தத்துவத்தினுடைய பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியது தான் மார்கழி மாதம் சொல்லுவோம். அப்படி இருக்கிறது மட்டும் இல்லாமல் குருவுடைய வீட்டிலேருந்து குருவுடைய பார்வையே அவர் பெறுகிறார். அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கான எதிர்கால நலன் கருதிய காரியங்கள், இப்போது பலன் தரக்கூடிய காரியங்கள் அதெல்லாம் செய்யலாம். உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தமாக அவர்கள் வந்து செட்டில் ஆகிறதுக்கு, அது சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் எங்கே படிக்கணும், அப்புறம் கல்யாண வயசில் இருந்தால் எப்படி அப்படின்ற விஷயங்கள்லாம் கூட தீர்மானிக்கலாம். நீங்கள் வந்து உங்களை விட வயதில் மேலே இப்போ வர அண்ணா இருக்கான், அப்பா இருக்கார், உங்கள் பாஸ் இருக்காருன்னா அவங்களுக்கு கூட சஜஷன் கொடுக்குற அளவுக்கு இப்போது சாமர்த்தியமாக இருப்பீங்க. நல்ல பலன் உங்களுக்கு இருக்குது. சார், தொடர்ந்து கன்னி ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? என்ன மாதிரியான பலன்கள் அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு? கன்னிராசி என்பர்கள் வந்து எதையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரமானது இருக்க போகின்றது. ராசியாதிபதி ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கார். அதனால் ஒரு தைரியம் உங்களுக்கு துணையாக இருக்கும். கன்னிராசி லக்னம் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு புதன் வந்து அதிபதியாக வருவார். அப்போ அந்த புதன் சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து சுபகிரகம் அசுபகிரகத்தோடு சேரது வைத்து தனியாக இருக்கிறத வைத்து தான் அவங்களுடைய தைரியம் எப்படி இருக்கும் அப்படின்றத தீர்மானம் பண்ணுவோம். இப்போது அவர் வந்து செவ்வாயுடைய வீட்டில் இருக்கார். அதனால் நீங்கள் ஒரு தைரியமாக இருந்து நல்லா படிப்பீங்க, நல்லா தேர்வு எழுதுவீங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்து ஏதாவது இன்டர்வியூ இருக்குது அல்லது வேலை சம்பந்தமாக முக்கியமான ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி, பிஸ்னஸில் வந்து ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தை செஞ்சு ஆகணுன்ற நிலை இருந்தால் அதெல்லாம் எந்த ஒரு நெர்வஸையும் உங்களுக்கு கொடுக்காது, எந்த ஒரு பதட்டமும் இருக்காது. நீங்கள் நல்லா தெளிவாக இருந்து தைரியமாக இருந்து இந்த வாரத்தின் ஒவ்வொரு நாளையும் வந்து மிகச்சிறந்த பலன் தரக்கூடிய நாளாக கொள்ள முடியும். அதற்கு வந்து சந்திர பலமும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சார், கன்னி ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நேயர் சந்தேகம் கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். மாலத்தி ஆத்தூர்ல பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 13/4/1992 இரவு 8:20 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, திருமணம் ஆகிவிட்டது, 2 குழந்தைகள் உள்ளனர். ஆனால் வாழ்வில் நிறைய பிரச்சனைகள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது. வாழ்க்கையில் நிம்மதி இல்லவே இல்லை. என் எதிர்காலம் எப்படி இருக்கும்? என் பிரச்சனைகள் எப்போது தீரும்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் வந்து மக நட்சத்திரம் 4ஆம் பாதம் சிம்ம ராசியில் பிறந்திருக்காங்க. லக்னம் துலா லக்னமாக இருக்கிறது. என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாழ்க்கையே போராட்டமாக இருக்குது, எப்போதான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துட்டே இருக்கு, எப்போ நிம்மதி கிடைக்கும் அப்படின்றத கேட்டிருக்கீங்க. நீங்கள் பிறந்ததே இதெல்லாம் பார்க்கறதுக்காக தான், இதெல்லாம் பண்ணுறதுக்காக தான். இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் காலத்தில் இதெல்லாம் சரியாயிடுமா, அப்புறம் நான் வந்து ரிலாக்ஸாக நிம்மதியாக இருப்பேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை. உங்கள் வாழ்நாள் இருக்கிற வரைக்கும், நீங்கள் இந்த பூலோகத்தில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து போராடிட்டு தான் இருக்கணுன்றது தான் உங்கள் ஜாதக அமைப்பு. துலா லக்னம் அப்படின்னு பார்த்தோம். லக்ன அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்துல உச்சபலம் பெற்று இருக்கார். அப்போ நீங்கள் போராடிட்டே தான் இருக்கணும், ஆனால் எல்லாத்தையுமே சாதிப்பீங்க. போராடி தோல்வி பெறக்கூடியவர்கள் இருப்பாங்க, நீங்கள் போராடி வெற்றி பெறக்கூடிய நபர். அதனால் உங்களுக்கு போராட்டன்றது வந்து நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் பிரச்சனையே கிடையாது. இப்போ வந்து நம்ம அவசரமாக கிளம்பி ஒரு இடத்துக்கு போனோன்னா வேகமாக நடந்தாலே நம்ம கஷ்டமாக இருக்கும். அப்போது சில இடத்துல ஓடி போய் ஒரு பஸ்ஸை பிடிக்கணும்னா கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரு அத்லெட்டிக்காக இருக்கார், ஒரு விளையாட்டு வீரராக இருக்காருன்னா ஓடுறது தான் அவருடைய ஒரு விஷயமே. அவர் வந்து டெய்லி ஓடிட்டே இருப்பார். அதுபோல் நீங்கள் அதை ஏற்றுக்கணும்.
என்னென்னலாம் இப்போ நீங்கள் போராட்டம் சொல்கிறீங்களோ அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு அதில் வந்து நான் சாதிக்க போகிறேன், சக்ஸஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி அந்த மனதை நீங்கள் வந்து அதற்கு தயார்படுத்திக்கணும். இந்த சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறதால மட்டும் இதை சொல்லலை. உங்கள் துலா லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். அப்போ 7ஆம் இடத்துல சூரியன் வந்து அவர் வந்து உச்ச பலத்தோடு இருக்கார் அப்படின்றது அர்த்தம். அப்போ சூரியன் உச்சமாக இருக்கிறனால உங்களுக்கு தைரியம் இருக்குது, அதுக்கான கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் போராடுற அளவுக்கு உங்களுக்கு வருகிறது அப்படி சொல்லலாம். இல்லை இந்த லக்னத்திற்கு பாதகாதிபதி 7ஆம் இடத்துல வலுத்து உச்சமாக இருந்து லக்னத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு அடுத்து பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதனால் நீங்கள் இப்போ சொன்ன விஷயம் வந்து பிரச்சனையே கிடையாது, அது முடிய போகிறதும் கிடையாது. கடலில் அலை ஓஞ்ச பிறகு குளிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட நிலை தான் நீங்கள் அது முடியணும்னு எதிர்பார்த்தா. இது எல்லாத்தையும் தாண்டி உங்கள் ராசியே வந்து நீங்கள் மக நட்சத்திரம் சிம்ம ராசி, கேதுவுடைய தொடர்பில் உங்களுடைய ராசியானது இருந்து கொண்டு இருக்கின்றது. அதனால் உங்களுக்கு இதை ஏற்றுக்கிறதுல மனசு வந்து சஞ்சலப்படுது. நான் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன், உங்கள் அக்காவோ தங்கையோ யாராவது இருக்காங்கன்னா அவங்களாம் ரொம்ப சொகுசாக ஜாலியாக வந்து ஏதோ சீரியல்லாம் பார்த்துட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் பிறந்ததே கஷ்டப்படுறதுக்காக தான். அப்போது இதெல்லாம் பார்த்துட்டு இதை தாண்டி உங்களுக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணுங்கள், அதை நோக்கி போங்க. ரொம்ப பெரிய சாதனைகளை உங்களால் பண்ண முடியும். தசை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கேது சுக்கிரன் சூரிய தசை முடித்து சந்திர மகா திசையில் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க. அந்த சந்திர திசையில் இப்போ உங்களுக்கு நடக்கிறது கேத்துடைய புக்தி. இந்த சந்திரன் கேது காம்பினேஷன் தான் நம்ம சொன்னோம், அதே தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. அந்த சந்திரன் ஜீவனாதிபதியாக இருக்கார். அதனால் உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டோ சின்னதாக ஏதாவது ஒரு பிஸ்னஸோ இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி கொஞ்சம் நேரம் ஏற்படுத்தி வச்சுக்காங்க. நீங்களும் பயனடைஞ்சு உங்களால் இன்னும் நிறைய பேருக்கு நல்லது நடக்கும். சார், இந்த நேயர் வந்து ரொம்ப ஒரு வேதனையோட இந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு திருப்திகரமான விளக்கத்தை மட்டும் இல்லாமல் நல்ல ஆலோசனைகளையும் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்கள் சொல்லுங்க. வாழ்க்கையே பிரச்சனையா இருக்குன்னு நிறைய பேர் சொல்றதை நாம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அவங்க எல்லாருமே வந்து அதை கடந்து போய்கிட்டே இருப்பாங்க சமாளிச்சுக்கிட்டு. ஆனா அதுல ஒரு சிலருக்கு சமாளிக்க முடியாம தற்கொலை எண்ணம் அவங்களுக்கு அடிக்கடி தோன்றதை அவங்களே கூட சொல்றதை நம்ம கேட்டிருக்கோம். இதுக்கு என்ன காரணம் சார்? ஃப்ரஸ்ட்ரேஷன். அது ஃப்ரஸ்ட்ரேஷன்னா அது ஃப்ரஸ்ட்ரேஷனை கொடுக்குறது யாருன்னா கேத்துங்கிறவர் கொடுத்துருவார். ஜாதகத்திலே கேத்துவனுடைய பலம் அதிகரிக்கும் பொழுது அந்த மாதிரியான ஒரு எண்ணம்ங்கிறது வந்துடும். உதாரணத்துக்கு இப்போ இந்த ஒரு நேயரை எடுத்துக்கும் பொழுது அவங்க எல்லாம் சௌகரியமாக தான் இருக்காங்க கம்பேரிங் டு அதர்ஸ். மற்றவரோட கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது ஷீ இஸ் ஃபைன். ஏன்னா வந்து அவங்களுக்கு ஜாதகத்தில் லக்னாதிபதி உச்சபலத்தோடு இருக்கிறார். அவர் சொன்ன மாதிரி லக்னாதிபதி 6ல் இருந்தாலே வாழ்க்கையில் போராடுவான். ஒரே டாக்லைன் ஆன்சர் அதான். லக்னாதிபதி 6ல் இருந்தாலே வாழ்க்கையில் போராடுவான். ஆனால் போராடினால் ஜெயிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஏன்னா சுக்கிரன் உச்ச வலிமையோடு இருக்கிறார். 6ஆம் இடம்ங்கிறது பிரச்சனைகளை தரக்கூடிய பாகமாக இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து வெற்றி பெறக்கூடிய தன்மையும் அதே 6ஆம் பாவம் தான் தரும். அதே மாதிரி 11ங்கிறது ஜெயஸ்தானம்னு சொல்லுவாள். அந்த 11ஆம் இடம் ஜெயஸ்தானத்தில் தான் உங்களுக்கு சந்திரன்கிறதே உட்கார்ந்துக்கிட்டு இருக்குது. அந்த 11ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரியன் போய் 7ல் உச்சபலமாக இருக்கிறார். அவரும் உச்சபலத்தோடு இருக்கும் பொழுது பிரச்சனையை பார்த்தா தான் நீ ஜெயிக்கவே முடியும். நீ சும்மா உட்காந்துதானே எப்படி ஜெயிக்க முடியும்? போருக்கு போனால் தானே வெற்றி. நான் எப்படி டெய்லி போருக்கு போயிட்டே இருக்கேன் கேட்டால் உனக்கு வெற்றி வேணும்னா நீ போருக்கு போய் தான் ஆகணும். போருக்கு போல சும்மா உட்காந்துருந்தீங்கன்னா உன்னுடைய ஜாதகம் சும்மா உட்காந்துருக்கக்கூடிய ஜாதகம் இல்லை. இப்போ ஏன் இந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் சொன்னால் சந்திர திசையில் கேத்து புக்தி நடக்குதுன்னு சொல்லிட்டார். இந்த சந்திரன் கேத்து வரும் பொழுது சந்திரனில் கேத்து நடந்தாலும் சரி, கேத்து திசையில் சந்திர புக்தி நடந்தாலும் சரி, இது போன்ற மனநிலைக்குள் தள்ளப்படுவார்கள். அப்போ தான் அவங்க என்ன பண்ணணும்னு சொன்னால் கொஞ்சம் அமைதியாக யோசிக்கணும். சந்திர திசையில் கேத்து புக்திங்கிறது ரொம்ப பெரிய காலம்லாம் இல்லை, வெறும் 7 மாதம் தான். கேத்து திசையில் சந்திர புக்தி இருந்தாலும் சந்திர திசையில் கேத்து புக்தி இருந்தாலும் வெறும் 7 months மட்டும்தான். இந்த 7 months கிராஸ் பண்ணோம்னா அடுத்து சுக்கிர புக்திங்கிறது வந்துடும். சுக்கிரன் இன்னும் போராட்டத்தை தருவார். ஆனால் உச்ச பலத்தோடு இருக்கிறார். நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். ஏன்னா சந்திரனும் உங்களுக்கு 11ல் தான் இருக்கார். இந்த கேத்து புக்தி முடிஞ்ச உடனேயே, கேத்து புக்தி எப்போ முடியறதுன்னு தெரியல, இன்னும் கொஞ்ச நாளில் முடிஞ்சிடும். ஃபியூ டேஸ் தான் எடுத்துக்கலாம். முடிஞ்சிருச்சுனாலே நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. அவ்வளவுதான். இந்த மனநிலையை வளர்த்து கொள்ளுங்கள். பொதுவாக நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய நம்ம பேப்பரை திறந்தாலே டெய்லி ஒரு சூசைட் நியூஸை பார்த்துட்டே இருக்கோம். அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா யங்ஸ்டர்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா ப்ரெஷர் தாங்கலை, ஸ்ட்ரெஸ்ஸு தாங்கலை, நான் படிக்க முடியாமல் நான் மாடியிலேருந்து குதித்தேன், இந்த மாதிரிலாம் நிறைய பார்க்குறோம். ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது வாழ்க்கைன்னு 1000 இருக்கும். கவிஞர் சொல்லிட்டார் இல்லையா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதிர்த்து நில், அவ்வளோதான். எதையும் தாங்கும், எதையும் வேண்டும், அவ்வளோதான். எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணணுங்கிற இந்த தைரியம் இவர்களுடைய ஜாதகத்திலே கண்டிப்பாக இருக்கிறது. அவர் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு தொழிலை உருவாக்கி கொள்ளுங்கள். ஏன்னா 10ஆம் இடத்திற்கு அதிபதி சந்திரன், உத்தியோக ஸ்தானாதிபதி சந்திரன். உங்களுக்குன்னு ஒரு தொழிலை உருவாக்கிக்குங்க. அந்த தொழில் மூலமாக நீங்களும் சம்பாதிக்கலாம், மற்றவர்களையும் வாழ வைக்கலாம். நிறைய பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய அம்சங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. அப்போ இத்தனை குடும்பத்தை வாழ வைக்க வேண்டிய ஒரு கடமையை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு
அந்த எண்ணத்தோடு நீங்கள் போராடினால் நிச்சயமாக மற்றவர்களை வாழ வைப்பதற்காகவாவது உங்களை ஆண்டவன் நன்றாகவே வைத்திருப்பார். இந்த மாதிரி நம்ம ஜாதகத்தில் எங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கணும். யாருக்கு என்ன ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்தாலும், என்ன அது ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எதுவும் சில காலம், இதுவும் கடந்து போகும். நமக்கு ஜாதகத்தை போய் பார்த்துக்க வேண்டியது. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த பிரச்சனை, ரைட்டு. இப்போ அவர் என்ன சொன்னார்னா, உனக்கு வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்கும்னா பிரச்சனையே கிடையாது, போராட்டமாக இருக்கும் சொல்லிட்டார். போராடினால் ஜெயிக்க முடியும். எதற்காக போராட்டம்? இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, பெரிய பெரிய தொழிலதிபர்களால் நம்ம உதாரணத்துக்கு சொல்கிறோம். நீ என்ன பெரிய அம்பானியான்னு கேட்பா, அதானியான்னு கேட்பா, இது மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பா தெரியுமா? அவர்கள் ஒரு நாளாவது நிம்மதியாக தூங்க முடியுமா? ஒரு க்ஷணம் நிம்மதியாக தூங்க முடியுமா? உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ரகிளிங்கிறது இருக்கும். அந்த மாதிரி மிகப்பெரிய தொழிலதிபர்கள் ஜாதகத்தெல்லாம் பார்த்தோம்னா அவர்களுக்கு சுகஸ்தானம்ங்கிறதெல்லாம் பெருசாக ஒர்க் பண்ணவே பண்ணாது. நாளில் சுக்கிரன் உச்சபலத்தோடலாம் இருக்க மாட்டார். அவர்களுக்கு 6ஆம் இடம் என்பது தான் வலிமையாக இருக்கும். 6ஆம் இடமும் 12ஆம் இடமும் வலிப்பெற்று இருக்கும். அவர்கள் சதா அலைந்து திரிந்து கொண்டே இருக்க வேண்டும். மண்டையை போட்டு உடச்சிக்கணும். எப்போ பார்த்தாலும் ஒரு நிம்மதியற்ற சூழலிலேயே இருந்து கொண்டு இருப்பார்கள். அவர்களால் தான் மிகப்பெரிய தொழிலதிபர்களாக உருவாக்க முடியும். அதே மாதிரி தான் உங்கள் ஜாதகம். நீங்கள் போராடிக்கொண்டே இருக்க வேண்டும், வெற்றி பெற்று கொண்டே இருக்க வேண்டும், அடுத்தவர்களை வாழ வைக்க வேண்டும். இந்த எண்ணத்தினை வளர்த்து கொண்டால் வாழ்க்கை என்பது வளமாகவே இருக்குமா. அடுத்ததாக துலா ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, துலா ராசி நேயர்கள் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லுங்க சார். துளாராசி அன்பர்கள் உங்களுடைய பணத்தை மற்றவங்களுக்காக செலவு பண்ண போகிறீங்க. மற்றவங்கன்ற இடத்துல ஃபஸ்ட்டு ஃபேமிலி வச்சுக்காங்க, அதுக்கப்புறம் மற்றவங்க. அப்படியாக இந்த வாரம் இருக்கிறது. பணம் வரத்துக்கான வாரம்னு நிறைய டைம் சொல்லுவோம். பண வரவு இருக்கிறது, லாப ஆதாய ஸ்தானம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வாரம் செலவு தான் நடக்க போகிறது. ஆனால் அது பிரயோஜனமாக இருக்கும். மற்றவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் செய்யலாம். ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார், தனஸ்தானம். அப்போ உங்களுக்கு பணம் வரணும். அவர் 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்திற்கு போக போகிறார். அந்த இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு போக போகிறார். அதனால் நீங்கள் சம்பாரித்து மற்றவங்களுக்கு செலவு பண்ண போகிறீங்க. 3ஆம் இடம் சகோதர பாவம். அப்போ உங்களுடைய இளைய சகோதரர்கள் இருந்தால் அவங்கள படிக்க வைக்கிறது, அவங்களுடைய கல்யாண சம்பந்தமானது, அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் தாராளமாக நீங்கள் செய்யலாம். அதன் பிறகு சந்திர பலம்னு பார்க்கும்போது இந்த வாரத்தில் 12ஆம் இடத்திலிருந்து தான் சந்திரன் தன்னுடைய பயணத்தை தொடங்குறார். அப்போ விரயம் அப்படின்ற இடத்துல இருந்து தான் சந்திரன் ஆரம்பிக்கிறார். அவர் போய் 3ஆம் இடத்துல பூர்த்தி பண்ணுறார். அப்போது நீங்கள் செய்யக்கூடிய செயலும் செலவுகளும் பிரயோஜனமாக பயனளிக்கக்கூடியதாக இருக்கும், உங்களுக்கு திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். அதனால் உங்களுக்கான செயல்களெல்லாம் செய்யலாம். மற்றவங்களுக்கு என்னெல்லாம் உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க. மற்றவங்களுக்கு செலவு பண்ணி என்ன விஷயம்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அல்லது கமிட்மெண்ட் இருக்கிறதோ அதெல்லாம் செய்யுங்க. இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சார், துலா ராசியை தொடர்ந்து விருட்சிக ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? விருச்சிக ராசி என்பர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல காலம் இது அப்படின்ற மாதிரி தாராளமாக சொல்லலாம். ராசியில் சூரியன் இருக்கார். அந்த சூரியன் ராசியிலேருந்து 2ஆம் இடத்திற்கு போகக்கூடிய ஒரு வாரம் இது. கார்த்திகை முடிந்து மார்கழி தொடங்குகின்றது. ராசியில் சூரியன் இருக்கும்போது ஜீவனாதிபதி ராசியில் இருக்கார். அதனால் வேலைலாம் நல்லா போகும், உங்கள் கடமையெல்லாம் நல்லா பண்ணுவீங்க, உங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க. ஒரு விஷயம் செஞ்சால் ரெகக்னேஷன் கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும். நீங்கள் தான் செஞ்சீங்க, நல்லா செஞ்சீங்க அப்படின்றது யாருக்கு போய் தெரியணுமோ அவங்களுக்கு தெரியும். அவங்க உங்களுக்கு அப்ரிசியேஷன் அவங்களால உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் சூரியன் 2ஆம் இடத்திற்கு போனாலும் கூட குரு பார்த்துறார். அப்போ 10ஆம் அதிபதிக்கு குரு பார்வை கிடைக்கிறது. அப்போ உங்கள் வேலையெல்லாம் நல்லா போகணும் அப்படின்ற அம்சம் இந்த வாரத்தில் இருக்கிறது. சந்திரன் லாப ஆதாய ஸ்தானத்திலிருந்து வாரத்தை தொடங்குறார், ராசிக்குள்ளே வரப்போகிறார், தனஸ்தானத்திற்கு வரப்போகிறார். குருவுடைய வீட்டுக்கு குருவும் சந்திரனும் பார்த்துக்கு போகிறாங்க. அதனால் இந்த வாரம் வேலை நல்லா இருக்குது, பொறுப்பு கடமையெல்லாம் நிறைவேற்றுவீங்க, பண வரவு இருக்குது, ஃபேமிலியும் கூட ஹாப்பியாக இருக்கும். சார், தொடக்கத்திலே சொல்லிட்டீங்க மிக சிறப்பான காலம் விருட்சிக ராசி நேயர்களுக்குன்னு. தொடர்ந்து தனுசு ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? தனுராசி என்பர்களுக்கும் இந்த வாரம் சிறந்ததாக இருக்கும், நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய வேலை சம்பந்தமாக உங்களுக்கு பெண்டிங் இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் நீங்கள் செஞ்சு முடிக்கலாம். அல்லது வேலை சம்பந்தமாக ஏதாவது நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை கற்றுக்க முடியும். வேலையில் ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, உங்களுடைய இன்க்ரிமெண்ட்டை ப்ரமோஷனை நிப்பாட்டி வச்சுருக்காங்க, ட்ரான்ஸ்ஃபரை வேணுன்ட்டு நிப்பாட்டுறாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் நீங்கள் போய் கேட்கலாம். டைரெக்டாக யார்கிட்ட போய் பார்க்கணுமோ பார்த்து எதற்காக என்ன பண்ணால் இது சரியாகும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டால் அதெல்லாம் உங்களுக்கு நடத்தி கொடுக்கப்படும். இந்த வாரம் தொடங்கும் போது ஜீவன பாவத்தில் சந்திரன் இருக்காரு, குரு ராசியை பார்த்துட்டு இருக்காரு, சூரியன் ராசிக்குள்ளே வரப்போறார், செவ்வாய் ஆல்ரெடி வந்துட்டார். அதனால் நீங்கள் ரொம்ப நேர்மையாக இருக்க முடியும், எதையுமே ஜென்யூனாக முயற்சி பண்ணி அதை உங்களால் அடையவும் முடியும். உங்களுடைய உத்தியோகஸ்தானம் சிறப்பாக இருக்கிறது. அந்த 10ஆம் இடம் சிறப்பாக இருக்கும்போது நீங்கள் எடுத்து செய்ய தொடங்கக்கூடிய எல்லா செயல்களுமே நல்லபடியாக நடக்கும். அதனால் வீட்டில் ஒரு நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஏதாவது பெரிய காஸ்ட்லியாக ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ட்ராவல் பண்ணணும்னு இருக்குது, உங்களுக்கு கல்யாண
விஷயங்கள் அதெல்லாம் நீங்கள் முன்ன நின்று ஆரம்பிச்சிங்கன்னா, முதல்ல செய்ய தொடங்கினீங்கன்னா அது வந்து ரொம்ப சிறப்பாக இந்த வாரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். சார், தனுசு ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். பார்க்கலாம் சார். விநாயக முருகன் புதுச்சேரியில பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 5/3/1989 மதியம் 1:16 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, எனக்கு அரசு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா, திருமணம் எப்போது நடக்கும்னு இருவிதமான கேள்விகளை கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் வந்து திருவோண நட்சத்திரம் 3ஆம் பாதம் மகர ராசியில் பிறந்திருக்கார். லக்னம் வந்து மிதுன லக்னமாக இருக்கிறது. அரசு உத்தியோகம் கிடைக்குமா, திருமணம் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான அம்சம் இந்த ஜாதகருடைய அம்சம் இருக்கிறதா ஜாதகருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இவர் வந்து மிதுன லக்னம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். லக்னத்திற்கு 10ஆம் இடத்திற்கு அதிபதியாக குரு ஒருவர். அந்த குரு லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல மறைந்து இருக்கின்றார். ரெண்டாவது சூரியன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லக்னத்திற்கு 9ஆம் இடத்துல இருக்கார். பரவாயில்ல, ஆனால் அவர் வந்து ராகுவோடு சேர்ந்திருக்காரு. அந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் வந்து ராகுவோடு சேர்ந்திருக்கார். குருவுடைய நட்சத்திரத்தை அவர் வந்து வாங்கியிருக்கார். அப்போ 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு 12ஆம் இடத்திற்கு வந்துட்டார். சூரியனுக்கு சாரம் கொடுத்த அந்த குருவும் 12ஆம் இடத்திற்கு வந்துட்டார். சூரியன் 9ல் இருந்தாலும் கூட அவருக்கு ராகுவுடைய தொடர்பானது வந்துவிட்டது. சூரியனோடு சுக்கிரனும் சேர்ந்திருக்கார். அப்புறம் இந்த ஜாதகருக்கு வந்து இப்போ ஜீவன பாவம் இந்த விஷயம் அதிர்ஷ்டம் அப்படின்றது இருக்கா, பூர்வ புண்ணியம் அப்படின்றது இருக்கா, பாக்கியம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அரசு உத்தியோகம். அரசு உத்தியோகம்னா இப்போ ஒரு கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லலாம். ஆனால் இந்த சாஸ்திரங்கள்லாம் சொல்லப்பட்ட காலத்தில் ஒருத்தருக்கு வந்து அரண்மனையில் ராஜாவுடைய கீழே வந்து அவருக்கான ஒரு உத்தியோகம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பார்க்கறதுக்கானது தான் அதை வச்சுருக்காங்க. அப்போ அதெல்லாம் வந்து அதிர்ஷ்டம் இருக்கக்கூடியவங்க, புண்ணியம் பண்ணவங்களுக்கு தான் அது கிடைக்கும். அப்படி இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜாதகருடைய 5ஆம் பாவம் 9ஆம் பாவம் 1ஆம் பாவம் இதை வச்சு பார்க்கும்போது முதல்ல அந்த லக்ன பாவமே லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல தான் இருக்கிறது. சந்திரனும் அந்த இடத்துல தான் இருக்கார். அதனால் அரசு உத்தியோகத்திற்கான அம்சம் வந்து அவ்வளோ சிறப்பாக இங்கே இல்லை. ஆனால் இவர் இந்த வயசுலேயும் கூட அரசு உத்தியோகம் கேட்குறாரே, அதற்கு ஆசைப்படுறாரே, அதற்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சூரியனுடைய தொடர்பு வந்து இதில் இருக்கிறது. எங்கே இருக்குன்னா அந்த 10ஆம் பாவாதிபதி குருன்னு சொன்ன இல்லையா, அவர் வந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்ற எண்ணம் இவருக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட அம்சம் ஜாதகத்தில் குறைவாக இருக்கிறது. ஒருவேளை இவர் வந்து கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி வெளிநாட்டுக்கு போயிருந்தா, வெளிநாட்டில் போய் அரசு உத்தியோகம், அண்ணா அப்பப்போ சொல்லுவார், ஒருத்தருக்கு அரசு உத்தியோகம்னா இங்கே கிடைக்கலனா கூட வெளிநாட்டில் போய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. அப்படிப்பட்ட ஒரு அம்சத்தை இவர் வந்து ட்ரை பண்ணி இருக்கலாம். அப்போது அது போல் வாய்ப்பு இப்போ இல்லைன்னு சொல்லும்போது, முயற்சிக்கலைன்னும் போது நீங்கள் வந்து ப்ரைவேட் ஜாபில் நல்ல ஒரு நிலையில் செட்டில் ஆகலாம். சுயதொழில் பண்ணக்கூடிய யோகமும் கூட உங்களுக்கு இருக்கிறது. தசாபக்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, சந்திர திசை செவ்வாய் ராகு பூர்த்தியாகி இப்போது உங்களுக்கு குருமகா திசை நடந்து கொண்டு இருக்கிறது. குரு திசையில் இப்போ உங்களுக்கு நடக்கிறது கேத்துவுடைய புக்தி. இது வந்து அடுத்த வருஷம் செப்டம்பர் மாதம் வரைக்கும் இருக்கும். குரு திசையில் கேத்துவுடைய புக்தி. அந்த குரு வந்து 10ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கார். அடுத்து சுக்கிர புக்தி வரப்போகிறது. கல்யாணம் எப்போ ஆகுன்னு கேட்டிங்க, அதுக்கு உங்களுக்கு சாதகமான பதில் கட்டாயமாக ஜாதகத்தில் இருக்கிறது. அதாவது அடுத்து குரு திசையில் சுக்கிர புக்தி வரப்போகிறது. கட்டாயம் உங்களுக்கு இப்போலேருந்து பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் இந்த ஆண்டு, அதாவது வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு கடைசியில் திருமணம் வந்து கைகூடிடும். திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சார், இந்த நேயர் இருவிதமான கேள்விகளை கேட்டிருந்தாங்க. அதுக்கு விரிவான தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நம்ம நிகழ்ச்சியிலேயே நிறைய நேயர்கள் தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, திருமணம் தாமதமாயிட்டே இருக்கு, எப்போ நடக்கும் என்ற கேள்வி. பொதுவாகவே ஒருவருக்கு திருமணத்தில் தாமதம் ஆகுதுன்னா ஜோதிட ரீதியான காரணங்கள். 7ஆம் இடம்ங்கிறது காரணமா? 7ஆம் இடம் திசாபுக்தி மற்றும் லக்ன பாவகம். எந்த பாவகத்திற்கு பலம் போட்டாலும் லக்ன பாவகத்திற்கும் சேர்த்து பலத்தினை போட வேண்டும். இந்த நேயரை பொறுத்தவரை பார்த்தோம்னா 7ஆம் இடத்திற்கு அதிபதியும் குருதான், 10ஆம் இடத்திற்கு அதிபதியும் குருதான். இவரால் வந்து உத்தியோக ரீதியாகவும் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியல. லைஃப் பார்ட்னர்ஷிப்லேயும் அதனால் லேட் ஆகிட்டே போகிறதுன்னு சொன்னால், லைஃப் பார்ட்னர்ஷிப்பும் அவருடைய உத்தியோகமும் ஒன்றோடு ஒன்று இன்டர்லிங்க்டாக இருக்கிறது, தொடர்பு கொண்டு இருக்கிறது. ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி தொடர்பு இருக்காது. இவரால் அதனால் ஒரு நல்ல ஸ்திரமான உத்தியோகத்தில் உட்காரணும், அதுக்கப்புறம் தான் நான் கல்யாணத்தை பண்ணணுங்கிற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கார். இன்னும் அவங்க கல்யாணத்துக்கே அவங்க சரியாக பார்த்தாலும் ஒரு அறகுறை மனதோடையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். லக்னாதிபதியே அவருக்கு பலம் எழுந்துட்டார்னு சொல்லிட்டார். லக்னாதிபதி புதனே இப்போ 8ல் இருக்காருன்னு சொல்கிறார். 10ஆம் இடத்திற்கு அதிபதி குருவானவர் 12ல் இருக்கிறார் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டார். அப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால், நீ முதல்ல உள்ளூர்லேயே இருக்கக்கூடாது. உள்ளூரில் உனக்கு வாழ்க்கைங்கிறது இல்லை. உள்ளூரில் இருந்தால் நிச்சயமாக உன்னால் வெற்றி பெற முடியாது. உள்ளூர்னு சொன்னால் நான் உள்நாட்டை சொல்லலை,
அவர் பிறந்த பூமி, அவர் பாண்டிச்சேரியில் பிறந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அங்கேயே இருந்தால் நிச்சயமாக உங்களால் வெற்றி பெற முடியாது. அங்கேருந்து வெளியில் வாங்க ஃபஸ்ட்டு. பாண்டிச்சேரியை குறை சொல்லலை, உங்களுக்கு பிறந்த பூமி, லக்னம்ங்கிறது பிறந்த பூமியை பற்றி பேசும். லக்னாதிபதி 8ல் மறைந்திருக்கிறான்னு சொன்னால் எந்த கிரகமுமே மறையாது, மறைத்து பலனை சொல்லுங்கிறார், நேரடியாக பலனை சொல்லாதே. 12ஆம் இடம்ங்கிறது 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள்னு சொன்னால் மறைத்து பலனை சொல்லக்கூடிய பாவகங்கள். அதாவது உள்ளூரில் இருக்காதே, வெளியில் போய் நீ மறைவான இடத்துல வாழ்ந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னால் மறைவான தொழிலை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ஊரில் இல்லாமல் வெளியூர் போயிட்டு நான் கொஞ்சம் தூரக்க வடக்க போதும். குருவனுடைய திசைங்கிறது வடக்கு. நீ பிறந்த பூமியிலிருந்து வடக்கு திசை பயணிச்சு விடு. வடக்கில் போயிட்டு நீ வேலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நன்றாக இருக்கும். உடனே ஒரு வேலைங்கிறது கிடைக்காது. அரசு பணியாகத்தான் இருக்க வேண்டும்ங்கிற அவசியம் இல்லை. நடக்கிறதே குரு திசை தான். அதுலேயும் கேது புக்தி. சதா பயணப்பட்டு கொண்டிருக்கின்ற மாதிரியான ஒரு உத்தியோகத்தை கூட நீ அமைத்து கொள்ளலாம். ஒரு டிராவல்ஸ் ஏஜென்சிஸ் இந்த மாதிரிலாம் கூட இடத்துல வேலை பார்க்கலாம். நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். எந்த அளவுக்கு நீ அலைகிறாயோ, எந்த அளவுக்கு நீ சுத்துறியோ அந்த அளவுக்கு உனக்கு பணம்ங்கிறது நன்றாகவே வந்து கொண்டிருக்கும். 7ஆம் இடத்திற்கு அதிபதி குருவாகவே இருந்து அவரும் 12ல் போய் இருக்கும் பொழுது நம்ம எப்போ பார்த்தாலும் வீட்டிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கணும், குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஒரு அலைச்சல் உத்தியோகத்தை எடுத்துக்கும் பொழுது திருமணம் ஆனால் கூட ஒன்றாவே இருக்கணும்னு நினைக்காம பயணிச்சுட்டே இருப்போம். ஒரு 15 days ஒன்ஸ் வீட்டுக்கு வர்ற மாதிரி ஒரு தொழிலை வச்சுக்கணும். அல்லது வீக்லி ஒன்ஸ் தான் நான் வீட்டுக்கு வரேன், 15 நாளைக்கு ஒரு தான் வீட்டுக்கு வரேங்கிற மாதிரி இருந்தால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை என்பது நன்றாக இருக்கும். இந்த கைடன்ஸ்க்காக தான் ஜாதகத்தை பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறது. உங்கள் ஜாதக அமைப்புங்கிறது இப்படித்தான் இருக்கிறது. வர்ற மனைவி நிச்சயமாக உங்கள் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துப்பார். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், குடும்பஸ்தானாதிபதி சந்திரனாக இருக்கிறார். அதெல்லாம் எவ்ரிதிங் இஸ் ஓகே, அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. உங்கள் குடும்பங்கிறது நன்றாக இருக்கும். ஆனால் நீங்கள் நேரடியாக குடும்பத்தோடு அப்படியே இருந்துக்கிட்டே இருக்க முடியாது. அதை எப்படி பயன்படுத்திக்கணும்னு சொன்னால் தொழில் முறையில் பயன்படுத்திக்கணும். தொழில் ரீதியாக ஒரு அலைச்சல் தொழிலை மேற்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை என்பது நன்றாக இருக்கும். அடுத்ததாக நாம மகர ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது, என்ன மாதிரியான பலன்கள் அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜயர் சார் சொல்லுங்க, மகர ராசியினருக்கு இந்த வாரம் சாதகமான வாரமா இருக்க போதா இல்ல அவங்க கவனமா இருக்கணுமா? மகர ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கும். சந்திர பலம் இந்த வாரத்தில் அதிகமான நாட்கள் இருக்கிறது. வாரம் தொடங்கும் போது சந்திரன் 9ஆம் இடத்திலிருந்து 10, 11, 12ஆம் இடங்களுக்கு வரப்போகிறார். 10, 11 சந்திரன் இருக்கிறது ரொம்ப விசேஷம். பிறகு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் பாவம் வலுக்கிறது. அந்த இடத்துல ஒவ்வொரு கிரகமாக இந்த வாரத்தினுடைய ஒரு பகுதியில் சுக்கிரனும் அந்த இடத்துல வரப்போகிறார். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும், வரவு அதிகமாக இருக்கும். நீங்கள் நினச்ச நல்ல விஷயங்கள்லாம் கூட பண்ண முடியும், பெரிய விஷயங்களை கூட பண்ண முடியும். நிறைய செலவு பண்ணி வீட்டை அழகு பண்ணுறது, வாகனங்கள் வாங்கிறது, ஆபரணங்கள் வாங்கிறது, இதெல்லாம் கூட உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. நிறைய பேருக்கு ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வெளியூருக்கு போயிட்டு வர முடியும் ஃபேமிலியோடவோ, ஒரு சில பேருக்கு தனியாகவோ. ஆக மொத்தம் வெளியூர் வெளிநாடுலாம் போகிறதுக்கான ஒரு விஷயங்களை கூட இந்த வாரத்தில் நீங்கள் செய்யலாம். குறிப்பாக சுக்கிரன் 12ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். அதை நீங்கள் நல்ல பலனாக எடுத்துக்கலாம். சுக்கிரன் தான் உங்களுடைய ராசிக்கு பிரதானமான யோகாதிபதி. மிகச்சிறந்த பலன்களை அவர் தான் தரணும். 12ஆம் இடத்திற்கு வர்றாருன்னா கூட காலபுருஷ தத்துவத்தினுடைய 12ஆம் இடத்துல தான் அவர் பலம் பெறுவார். அடுத்து உங்கள் ராசிக்கு வரப்போகிறாருன்றது அர்த்தம். அதனால் பெரிய பெரிய நல்ல விஷயங்கள், நல்ல செலவுகள், செயல்கள் இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணலாம். இந்த வாரம் சாதகமாக இருக்குது. சார், மகர ராசியை தொடர்ந்து கும்ப ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? கும்பராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் கொஞ்சம் முதல்ல தடைகள் இருக்கும், இடையூறுகள் ஏற்படும். அதன் பிறகு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஒரு விஷயம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, ஃபெயிலியர் நடக்காது, கைவிட்டு போயிடுச்சுன்ற ஒரு நிலைக்கு போன பிறகு எதிர்பார்த்ததை விட 10 மடங்கு அதிகமாக அது நல்லபடியாக நடக்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. எதனாலன்னா நிறைய பேருக்கு இந்த காலத்தில் திருமணம் அப்படி தான் நடக்கிறது. முதல்ல எடுக்கும்போதே பார்த்தா ப்ரொஃபைலு, ஃபோட்டோ, ஜாதகம் எல்லாம் பார்க்கும்போது யோசித்து சொல்கிறோம், இல்லை எங்களுக்கு ஒருத்தர் வேண்டான்னு சொன்னாங்க, சரியா இல்லைன்னுவாங்க. அப்புறம் பார்த்தா திரும்ப அதுவே வரும், ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிடும். அதுபோல் உங்களுக்கு இந்த வாரம் தொடங்கும் போது 8ஆம் இடத்துல சந்திரன் இருந்து வாரம் தொடங்குகின்றது. அதன் பிறகு பார்க்கும்போது உங்களுடைய லாபஸ்தானம், லாப ஆதாய ஸ்தானத்திற்கு ஒவ்வொரு கிரகமாக சேர்ந்து ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய யோகமானது இந்த வாரத்தில் இருக்கிறது. அதனால் எடுக்கும்போதே ஒரு விஷயம் நடந்துடணும், சீக்கிரமாக நடந்துடணும், அப்படியே கை மேலே பலன் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்காம இயற்கையாக உங்களுடைய ராசியாதிபதி சனியுடைய சுபாவத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா, மெனக்கட்டிங்கன்னா, உழைச்சிங்கன்னா கட்டாயம் இந்த வாரம் சாதகமாக இருக்கும். சார், கும்ப ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மீன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது சார்? மீனராசி என்பர்களுக்கு இந்த வாரம் மிகச்சிறந்த வாரமாக இருக்கும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி இருக்கிறது. அதாவது ராசியில் சனி இருந்து கொண்டு இருக்கின்றார். தற்காலிகமாக ராசியாதிபதி குரு 5ஆம் இடத்துல போய் உச்சபலம் அடைந்து இருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் 4ஆம் இடத்துக்கே வந்துட்டார். இதெல்லாம் இருந்தாலும் கூட இந்த வாரம் உங்களுக்கு நன்றாக இருக்கும்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, உங்களுடைய ராசிக்கு 9, 10ஆம் பாவங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. 9ஆம் பாவத்தில்
இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகம் வந்து 10ஆம் இடத்தை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. அந்த 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த இடத்துல ஒவ்வொரு கிரகமாக வர்றது, அந்த இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறது. இந்த வாரத்தில் சந்திரன் 7ஆம் இடத்துல பயணம் தொடங்கி 10ஆம் இடத்துல வந்து பூர்த்தி பண்ணுறது. அதனால் இந்த வாரத்தில் நீங்கள் என்னெல்லாம் பிளான் பண்ணுறீங்களோ அதை செஞ்சு முடிக்க முடியும். இந்த வாரத்தில் படிக்க வேண்டியதெல்லாம் ரொம்ப நல்லா படிச்சிருவீங்க, தேர்வு நல்லா எழுதுவீங்க, ஆரோக்கிய சம்பந்தமான விஷயங்களை வந்து சிறப்பாக செய்யலாம், உங்களுடைய தேவைகள்லாம் பூர்த்தி செய்து கொள்ளலாம், நல்ல பொருள்லாம் வாங்கலாம். நீங்கள் ஒரு டாக்டரை பார்க்கணுன்னா நல்ல டாக்டராக கிடைப்பார், ஒரு அட்வொகேட்னா நல்ல அட்வொகேட்டாக, ஆடிட்டர் கிடைப்பார், ஒரு பில்டர் கிடைப்பார், என்ஜினியர். அது போல் எதுக்காக நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கப் போகிறது. இந்த வாரத்தின் ஒவ்வொரு நாளும் பலன்கள் அடைய போகிறீங்க. மிகச்சிறந்த சாதகமான வாரம். இந்த வாரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சார், தொடக்கத்திலே சொல்லிட்டீங்க மீன ராசினருக்கு இந்த வாரம் மிகச்சிறப்பான வாரம் அப்படின்னு. சார், நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். சார், இவ்வளவு நேரமா 12 ராசினருக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு விரிவான விளக்கத்தையும் தெளிவான விளக்கத்தையும் கொடுத்திருக்கீங்க. நன்றி சார். நமஸ்காரம். நன்றி சார். நன்றி. என்ன நேயர்களே, இந்த வாரம் நம்ம நாளை நமதே நிகழ்ச்சியில அறிவோம் ஜோதிடம் பகுதியில தமிழ் ஜோதிடத்தை பத்தியும் 12 ராசிகளுக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி உங்களுக்கும் சந்தேகங்கள் இருந்தா உங்களுடைய பெயர், ஊர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இது எல்லாத்தையும் கீழே கொடுக்கப்பட்டிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம அனுப்புங்க. உங்க ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் உங்கள் உமா.